இங்கே வந்து நிறைய இந்த கல் குவாரியெல்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே பெரிய பெரிய மலை இருக்கனால இங்கேருந்து நிறைய கல்லெல்லாம் அடித்து இந்த கேரளா எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னா. அப்படியே இந்த 2 சைடு ரப்பரும் அப்படியே ஆர்ச் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய வீடு, விண்டேஜ் வீடு இதெல்லாம். பார்த்தீங்களா, அதுவும் தெரியுதுல்ல, இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின வீடு. இது மழையில் நனைஞ்சு நாங்கள் விளாக் எடுக்கிறோம். இது சுவிட்சர்லாந்து போனால் கூட நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட லொக்கேஷன் பார்க்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். இது நல்லா இருக்கா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சரியான ஒரு பிளேஸை பார்க்க போகிறோம். அது வேறு லெவலில் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில். அதுவும் ஒரு பர்டிகுலராக ஒரு லொக்கேஷனை சொல்கிறேன். அது எங்கேருந்து எங்கன்னா சித்திரங்கோடு டு சுருளோடு ஒரு 9 கிலோமீட்டர் கேப்பு. அது பார்க்க செம்மையாக இருக்க சரியான ஒரு நேச்சுரல் வைப்பு. அதை நீங்கள் மலைன்னு எடுத்துக்கலாம், காடுன்னு எடுத்துக்கலாம்னா, ரப்பர் எஸ்டேட்னு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பேச வேண்டாம், அங்கே போயிட்டு அந்த பிளேஸ் எல்லாம் காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து செம்மையாக இருக்க போகுது. நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த சரியான பிளேஸுக்கு. கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். அதனால டெஃபினட்டாக இந்த வீடியோட குவாலிட்டி வந்து அழகாக இருக்கும். இப்போ மணி 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி பாருங்க, ஏதோ நமக்கு ஒரு சாயந்தரம் 5-6 மணியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. சரி, இங்க எங்கேனாலும் போடு, ஜியில் போடு. ஏன் அப்பா 200 பழ பஜ்ஜியெல்லாம் வாங்கி தரலாம். ஃபர்ஸ்ட் vlog நல்லபடியாக முடிஞ்சுன்னா எல்லாருக்கும் பழ பஜ்ஜி. ஓகே, எல்லாம் ஆகலாம் மேடம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க இருந்தா உங்களுக்கு ரியல் அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகும். பயந்தா சாஸ்திரி. அதான் ஜியோ நிற்கிறேன். பார்த்தீங்களா இந்த வியூவில்? இதுதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட எண்டு பாயிண்ட்டு. இங்கே எங்கள் ஊரில் இது என்ன சொல்லுவாங்கன்னா வேலிமலைன்னு சொல்லுவாங்க. பாதி மலை அடிச்சிட்டானா இப்போ இன்னொரு பாதி தான் இருக்குது. இதையாவது நம்ம காப்பாற்றோன்னா. இந்த இடம் வந்து லொக்கேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும். இங்கே பார்த்தது எல்லாமே ரப்பர் தோட்டம், அதுக்கப்புறம் நிறைய தோட்டம் இருக்குது. இது ஜஸ்ட்டு டீசர் தான். இன்னும் உள்ளே போக பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து நிறைய ரப்பர் மரம், தென்னந்தோப்பு, இது ரெண்டும் ரொம்ப பார்க்கலாம். இங்கே ஜியோவா? இது மலைக்கு இந்த சைடு, இது மலை தான். இதெல்லாம் அப்படியே ஆர்ச் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அப்படியே இந்த 2 சைடு ரப்பரும் அப்படியே ஆர்ச் மாதிரி இருக்கும். அதுதான் இதோட ஹைலைட்டு. இது ஒரு ஆயினி, இது ரொம்ப பழைய ஆயினி. இது ரோட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே வாழைத்தோப்பு. எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. இங்கே உள்ள வாழை மரம் எல்லாம் ஜஸ்ட் நேச்சுரல் உரம் தான். எல்லாம் மேக்ஸிமம் சாணாங்கி உரம் போட்டு தான் இதெல்லாம் வளர்க்குறது. இந்த லொக்கேஷன் எல்லாம் நீங்கள் பார்க்குறது கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் எல்லாம் சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறீங்க, அயர்லாந்துன்னு சொல்கிறீங்க. இந்தியாவில் இது மாதிரி ஒரு பிளேஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. இங்கே வந்து நிறைய இந்த கல் குவாரியெல்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே பெரிய பெரிய மலை இருக்கனால இங்கேருந்து நிறைய கல்லெல்லாம் அடித்து இந்த கேரளா எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னா. என்ன வேறு வழியே இல்லை. அந்த அளவு மக்கள் தொகை பெருகிடுச்சு. வீடை கண்டிப்பாக வச்சே ஆகணும். இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பாறையெல்லாம் போயிட்டே தான் இருக்க வேறு இடத்துக்கு. இந்த ரூட் எந்த ரூட்டு? இந்த ரூட்டுங்க, இந்த ரூட்டு போகணும் நம்ம. அப்போ ஒரு ரூட் அடிச்சுட்டு வரவா? அடிப்படி மழை எடுத்துருக்கீங்க. நான் தான் சொன்னேன், எங்கேயாவது ஒதுங்கி நிற்போம். ஒதுங்கி நிற்போம் மச்சான். கூட ட்ரிப்பு எல்லாம் வந்தானே ஒதுங்கி நிற்கிறான். நான் மழையில நினைச்சு நிற்கிறேன் பாரு. பெய்யுது மகால. இப்படியெல்லாம் இருந்தா நம்ம ட்ரிப்பை முடிக்க முடியுமா? இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த இது இருட்டம் இல்லை. 3 வண்டி ஆச்சா, ஒரு வண்டி இது இல்லை. ராயல் என்ஃபீல்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் மழை நிற்கல. இவன்கிட்ட சொன்ன நான் கூட எடுத்துருவானு கேட்கவே இல்லை, என் பேச்சை கேட்கல.
இதே மலையில் சூப்பராக அந்த மொபைலை கூடையில் வச்சுட்டு அழகாக வீடியோ எடுத்துருக்கலாம். இப்படி பார்க்காதுல மக்கா. நீங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ ரோடு போட்டாலும் இங்கே பெய்கிற மழையில் இந்த ரோடெல்லாம் நிற்கவே நிற்காது. மழையில் நனைஞ்சு நாங்கள் விளாக் எடுக்கிறோம். இதெல்லாம் செம பிளேஸுங்க. லைஃப்லலாம் இந்த மாதிரிப்பட்ட பிளேஸ் நீங்கள் ஒரு டைமாவது பார்க்கணும் கண்டிப்பாக. இதுதான் அந்த க்ரஷர் பாருங்க எப்படி இருக்குன்னு, எப்படி அடித்து உடச்சி எடுத்துருக்கீங்களா. எப்பா அப்பா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் க்ரஷர். தண்ணி சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. இது நண்பா இப்படி எப்படிலாம் பார்த்து கிடையாது ஜியோ. ஆமாம் அப்பா பாருங்க, அவங்களுக்கு சரியான ஒரு பிளேஸில் கூப்பிட்டு வந்துருக்கு. இந்த மாதிரிப்பட்ட பிளேஸில் யாருமே அலோடே கிடையாது. அந்த அளவு மாசாக இருக்கு. எப்படி இருக்கு வச்சு நண்பா. இதுக்கு மேலே போக முடியாது. போமா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. மேலே போயாச்சுன்னா கால் பூந்திடும். போமா நண்பா. ஆமாம் போடா கிலோ வந்துடாது. இப்போ போச்சு கடைசியாக அவங்களுக்கு வந்து நான் க்ரஷராக சூப்பராக காமிச்சேன். ஆனால் நம்ம காமிச்ச உடனே எல்லாருமே நம்மளை சுற்றிட்டாங்க. நம்ம வந்து ஏதோ வீடியோலாம் எடுத்து மேலே அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. கடைசி நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நான் வந்து வீடியோ எடுக்க தான் வந்தேன் இந்த லொக்கேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் இவங்க கேமரா வச்சுருக்காங்க, அதில் நம்மளை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. உள்ளே வந்து யாருமே இங்கே வந்து இந்த மாதிரி சாதாரணமாக உள்ளே வரவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு இந்த மாதிரிப்பட்ட கல்குவாரி உள்ளே வர்றது. இதை போடாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா. இது வந்து புது பிளான்ட். இதெல்லாம் முன்னாடி பெரிய ரப்பர் இருந்துச்சு. அந்த ரப்பர் எல்லாம் வெட்டிட்டு இப்போ புதுசாக ரப்பர் நடுறாங்க. ஏன்னா ரப்பரோட லைஃப் டைம் எல்லாம் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் தான், அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி தெரியுதுல்ல, அது வந்து பைனாப்பிள் பிளான்ட்டு. அது எப்படின்னா இந்த ரப்பர் வந்து ஒரு லெவல் வர்றது வரைக்கும் இந்த ரப்பர் இடையில நட்டு விடுவாங்க. இதுதாங்க எங்க கன்னியாகுமரி. 10 நாள் இல்லை, நீங்கள் 10 வருஷம் சுற்றினா கூட இதெல்லாம் உங்களால் சுற்றி பார்க்க முடியாது. அவ்வளோ பயங்கரமான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இங்கே இருக்கு. பட் இது அஃபிஷியலாக எதுவுமே டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, எல்லாம் அன்அஃபிஷியல் தான். பக்கத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே உள்ள வர முடியும், போக முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே பிரைவேட் லொக்கேஷன்ஸ் தான், எதுவுமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இங்கே அங்கிட்டு வழி இது அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடியாக இருங்க. பெத்தன் எஸ்டேட் ரப்பர் நர்சரி. ஐயோ மெயின் டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கு. மெயின் டோர் யாரும் போக முடியாது. இங்கே வந்து இந்த எஸ்டேட் உள்ளே வர்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது. 2 மெயின் டோரும் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து உள்ளே வந்திருக்கேன். இந்த காம்பவுண்ட் யார் செடி இது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஆனால் இது எதுக்காக நான் இங்கே உள்ளே வந்திருக்கேன்னா, இங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்த்தோன்னா செம்ம விண்டேஜ் வைப் கிடைக்கும். அந்த அளவு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குன்னா எல்லாம் பழைய வீடுங்க. முன்னாடியெல்லாம் இங்கே வந்து அந்த இது போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாதுல்ல. அப்போ வெளியூர் உள்ளவங்க எல்லாம் இங்கே வந்து சின்னதாக ஒரு வீடு கட்டி இங்கேயே தங்கி இங்கே உள்ள தொழிலெல்லாம் பார்க்குறது. என்னஜியா அதோ தெரியுதுல்ல, இந்த வீடெல்லாம் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலே ஆகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய வீடு, விண்டேஜ் வீடு இதெல்லாம். பார்த்தீங்களா இந்த வீடெல்லாம் விண்டேஜ் வைப் இருக்கா இல்லையா? ஆமாம் பார்த்தீங்களா அதுவும் தெரியுதுல்ல. இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின வீடு. இது அந்த கட்டின ஃபுல்லாகவே கருங்கல் வச்சு தான் கட்டியிருக்கு வீடு மொத்தமாகவே. அதுக்கு மேலே வந்து ஓடு போட்டிருக்கு.
இங்கே பார்த்தீங்களா, இதில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா 1941 தெரியுதா இதில்? இல்லை இந்த வீடு அதில் எழுதியிருக்கு 1941 கட்டினது. அதோட பழைய வீடெல்லாம் இருக்குங்க. ஏன்னா அந்த அந்த கருங்கல் கட்டை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது எவ்வளோ பழைய வீடு அப்படின்னு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80 வருஷத்துக்கு இருக்கும். பழைய வீடாக இருக்கும். வீடுங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை இது மாதிரி சின்ன சின்ன வீடாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா. இது வெளியூர்லேருந்துலாம் வெளியாட்கள் உள்ளே போக முடியாது. அதனால 2 பெரிய கேட்டு போட்டு அதை வந்து சாவி பெரிய செயின் வச்சு பூட்டி வச்சுருக்கு. நம்ம இனி அதை பார்க்கலாம், அடுத்த அட்வென்ச்சர் பார்க்கலாம். ஆனால் தண்ணி வசதிகள்லாம் இங்கே வந்து உங்களுக்கு குறைவு கிடையாது. எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்கும் திரும்புகிற திசையெல்லாம். அதில் ஒரு சரியான ஒரு கிறிஸ்டின் கோயில் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம இந்த கோயிலையும் பார்த்துட்டு போவோம். ஜிஎனி உள்ளே போ, நான் எடுக்கிறேன் ஒன்று. ஆயிரத்தி 1962 கட்டினது இல்லை? அப்போ இதுவும் ஆச்சுடைய 40-65 வருஷம் ஆகிடுச்சு. பத்தியாச்சு இது கட்டி 5 வருஷம் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. பின்னாடி ஒரு கோயில் இருக்குது பத்தியாச்சியோ, 2 கோயில் இருக்குது. பின்னாடி ஒரு கோயில் இருக்குது, பின்னாடி ஒரு பழைய கோயில். இது ரொம்ப பழைய கோயில். இங்கெல்லாம் ஆளை கிடையாது கேட்டியாச்சியோ, இப்போ ஆளை இல்லை. இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பெயிண்ட் அடித்தனால இது உங்களுக்கு விண்டேஜ் லுக்கு கிடைக்கல. இப்போ இந்த சைடில் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தா ஒரு விண்டேஜ் லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை முன்னாடியே புது கோயில் இருக்குது, பின்னாடி பழைய கோயில் இருக்குது. முன்னாடி அந்த பெயிண்ட் அடிச்சனால ஒரு விண்டேஜ் ஃபீலிங் கிடைக்கல. இந்த சைடெல்லாம் பார்க்கும்போது ஒரு விண்டேஜ் ஃபீல் இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி, இன்னும் நிறைய பார்க்கணும், நம்மகிட்ட டைம் இல்லை, இருட்டிடும். சரி நம்ம பார்க்கலாம். ஓகே ஜி, நம்ம போகிறோம் தெரியுமா, அது சரியான ஒரு அட்வென்ச்சர். ரைட் சைடு வேறு லெவலில் இருக்க போது. வாங்க, நீங்கள் ஏதோ பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாமே வாழைத்தோப்பு, இந்த சைடு ரப்பர் தோட்டம். ஆனால் இது எண்டில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளம் வேறு லெவலில் இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். பாருங்கள் பிளான்ட் எப்படி இருக்குன்னு. பைனாப்பிள் பிளான்ட் வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி காய் காய்க்கும் பைனாப்பிள் பிளான்ட்டில். இது பிஞ்சு இன்னும் பெருசாகும். இது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே சின்ன சின்ன டேமேஜ் ஆனது. இதெல்லாம் அதுக்கப்புறம் உரத்து தான் எடுப்பாங்க. இதெல்லாம் சிலது சம்டைம் இதில் வந்து பாம்பு கொத்துனது கூட இருக்கும். இதெல்லாம் பண்ணுறேன். இது வந்து கரண்ட் வர கம்பி. இதில் யாரும் கையை கூடாது. இங்கே இந்த குரங்கு பண்ணி தொல்லையெல்லாம் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். சரியான ஒரு சீனரிக்கு நம்ம வந்துட்டோம். சுவிட்சர்லாந்தில் கூட இந்த மாதிரி விட்ட சீனரி பார்க்க முடியாது நீங்கள். ஜியோ வெறித்தனமாக இருக்குல்ல அப்பா. ஃபைனலாக நம்ம ரீச் ஆகிட்டோம் சுவிட்சர்லாந்து. இந்த வியூவை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அஜய் உலகிலையும் கொஞ்சம் வீடியோ எடு. இந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி அந்த மேற்கு தொடர்ச்சி மேலே, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு குளம், அந்த 2 சைடமே அந்த காத்தாடி மரம். இது சுவிட்சர்லாந்து போனால் கூட நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட லொக்கேஷனை பார்க்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட லொக்கேஷனு நீங்கள் கன்னியாகுமரியில் மட்டும்தான் இப்படி பார்க்க முடியும். இல்லை லொக்கேஷனை இந்த மாதிரிப்பட்ட லொக்கேஷன் நீங்கள் பார்க்க முடியுமா கன்னியாகுமரியில்? இந்தியாவிலே நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவு லொக்கேஷனு. நீங்கள் உங்களுக்கு இந்த மொபைலில் எவ்வளோ வைப்பு கிடைக்குன்னு தெரில. ஆனால் நீங்கள் டேரெக்டாக எல்லாம் பார்த்தா இதெல்லாம் பயங்கர வைப்பாக இருக்கும் அந்த அளவு. ஏன்னா இது வந்து குளத்து நேர் பின்னாடி மலை, அதுக்கப்புறம் 2 பக்கத்துலேயே மரம். வேறு லெவலுங்க.
வேற லெவலு. இதோ தெரியுதுல்ல, என்ன தெரியுதுல்ல, அது சின்ன சின்ன இலையாட்டு, இது ஃபுல்லாகவே பலாமரம் தான். இங்கிலீஷில் சொல்ல போனால் இது வந்து ஜாக் ஃப்ரூட்டு. நிறைய இருக்குது இங்கே. இந்த குளத்தில் நீங்கள் ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? இங்கே யாருமே அலோடு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரிப்பட்ட இது எல்லாமே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் நாங்கள் சரி ஓகே உங்களுக்கு செம்மையாக காமிக்கணும்னு சொல்லி நாங்கள் அதையும் பிரேக் பண்ணி வந்திருக்கோம். இந்த மாதிரிப்பட்ட நிஜமாவே சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பட்ட லொக்கேஷனை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துடே முடியாது. கன்னியாகுமரியில் இதை விட பயங்கரமான பிளேஸ்லாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் தென்னந்தோப்பு பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான செடியை உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். இதுதான். இது என்ன தெரியுமா? இது வந்து நல்ல மிளகு. இங்கிலீஷில் வந்து இது பிளாக் பெப்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சளிக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு மருந்து. லைட்டாக நீங்கள் வந்து சுடு தண்ணியில் போட்டு குடித்தாலே போதும், சரியாயிடும். அந்த அளவு ஒரு பெஸ்ட்டு மருந்து இதெல்லாம். இப்போ இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். அது கன்னியாகுமரியோட ரொம்ப ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவ். பின்னாடி இருக்குல்ல, அதுதான் என்ன தெரியுதா? கிராம்பு. இதுதான் கிராம்பு. இப்போ இல்லை, இது ஒரு சீசனு தான் காய்க்கும். இது எல்லா டைமும் காய்க்காது. இதெல்லாம் இது சீசன் கிடையாது. இன்னும் இது பெருசாக வரும். எவ்வளோ இருக்கு இதில் ஒரு கிலோ? ரொம்ப ரொம்ப ரேட்டு. 1 கிராம் 2 கிராம் 10 ரூபா வரும். 1000 1500. அது இதெல்லாம் உங்களுக்கு கிலோ கணக்காக கிடைக்காது. எல்லாம் கிராமில் தான் கிடைக்கும். ஒரு 10 கிராம் 15 கிராம் 20 கிராம் 15 கிராம் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் இது. தெரியுமா? இதெல்லாம் வந்து பழைய விண்டேஜ் வீடு பாருங்க எப்படின்னு. தெரியுமா எனக்கு? பௌ 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 பௌ. இங்க பாரு, உள்ள பேரு மலைன்னு சொல்லி குளிர்னு சொல்லி உள்ள பேரு. பாரு. ஹாய். பாத்தீங்களா குறைக்க ஆரம்பிச்சிட்டு. வா வெளியே. இது வந்து இது உள்ள போ. இது ஒரு கான்வென்ட் மச்சான். உள்ள போ. இது ஒரு கான்வென்ட். திருப்பதியும் அப்படியா? உள்ளாடி ஒரு பெரிய ரப்பர் எஸ்டேட்டில் ஒரு பங்களா. செம ஜாலியாக இருக்கும் இங்கே வர. ஆனால் ஆட்கள்லாம் எல்லாம் வெளியூரில் இருக்கவங்க ஒரு இயர்லி இல்லைனா மந்த்லி ஒரு டைம் இங்கே வந்துட்டு செம்மையாக ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரிப்பட்ட பிளேஸ் தான் இந்த மாதிரிப்பட்ட பிளேஸு. நேரம் இருப்பாரு. இங்கே லாஸ்ட் ஒரு காப்பி மரம் உண்டு. என்ன இருக்குண்ணா கரெக்டாக? இது இல்லை இதான் அடுத்த எஸ்டேட்டு. சைடு இருக்குல்ல, இது ஃபுல்லாமே கோகோ மரம். கோகோ மீன்ஸ் வந்து நம்ம சாக்லேட்டு பேசிக்காக ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த மரம். இதில் ஒரு காய் இருக்குது. அந்த காயை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த காய்க்குள்ளே ஒரு விதை இருக்குது. அதை விதை இது உணர்த்தி பொடிச்சு யூஸ் பண்ணுற இந்த மரங்கள் எல்லாமே அதுதான். நண்பர் ஒரு இளநீ கிடச்சில, ஒரு இளநீ கிடச்சி. இது ஒரு காய் இருக்குல்ல, இது பழுத்து இதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும். அந்த விதையை பொடிச்சு இந்த உணர்த்தி பொடிச்சு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதெல்லாம் நிறைய இந்த தோட்டம் ஃபுல்லாக பழம் இருக்கான்னு பாரு ஜியோ. யாரு பறிக்கல மண்டையா? இன்னும் இருக்குது பழம். இங்கே இருக்கும் பாரு. எரியாதுல செம்பா நான் பறிக்கிறேன். தம்பி எரியா நான் பறிக்கிறேன். லே தம்பி இல்லை எரியா நான் பறிச்சு தரம்பல. நான் நீ பழத்தை பறிக்க போகிறாங்க. மச்சான் பழம் இது கொத்துனதுல. ஆமாம், எல்லா கொக்கோ பழமும் கொத்தி தான் வச்சுருக்கு. இந்த குருவிகளுக்கு வேறு வேலையே இல்லை. கொத்துனதுல நல்லா காமிக்கல. குருவிகள் ஒன்றும் விடவில்லை. காமிக்கிறேன். எல்லாமே இங்கே இருக்கிற இந்த தோட்டங்களில் எல்லா பழமே கொத்தி விட்டுருங்க பாருங்கள். ஏன்னா இது வந்து உள்ளே இருக்கிற சாக்லேட் ஸ்மெல் அடிக்குமா, பறவைகளுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். எல்லாமே இந்த தோட்டங்களில் எல்லாமே கொத்தி விட்டுருக்கு. இந்த பச்சை காயை பறித்து தான் பழுக்க வைப்பாங்க. இது நல்லா இருக்கா? இது விடு. இது சூப்பராக ஒரு பழம் கிடச்சிருக்கு. இது சூப்பர். கொல்லுவானா? வாங்க போவோம். எல்லாரும் வீட்லேயும் இன்னைக்கு சாக்லேட்டு தான் ஃபுல்லாக.
ஜியோ வா ஜியோ வாழ நண்பா இங்கே பாரு ஒரு மரத்தை காலி பண்ணதுன்னா ஒரு தோப்பையை காலி பண்ணுறான் இந்த பையன். நான் அதே இன்னொரு நாள் தாங்க என்னன்பா இதான் மெயின் என்ட்ரன்ஸ் அந்த தோட்டத்தோட. நண்பா இந்த ஒரு பிளேஸ் ஒருக்கா போய் இது என்ன இருக்குப்பாம்மா இதான் லாஸ்ட் எண்டு. இதில் இருக்கு இங்கே ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது பார்த்தியாச்சே. ரெண்டு பாதை போகுது. இந்த பாதை அப்பா இது சரியான மலை ஆச்சு. இது நண்பா அதுக்கு என்ன பயங்கரமாக இருக்குது டெரராக இருக்குது. இங்கேயும் பாதை இல்லை பாதையே இல்லை இடத்துல இப்போ நாங்கள் பைக் ஓட்டுறோம். நீங்கள் பாருங்கள் எப்படின்னு பாருங்க பாறையில் நாங்கள் வண்டி ஓட்டுறோம். எப்போ வழி இல்லை. அப்புறம் வழி கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் நடந்த போனால் இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். ஏன்னா மணி 6 ஆகிடுச்சு. இங்கே நாங்கள் எவ்வளோ குத்துரா இறங்குறான்னு கீழே பார்த்தியா அந்த வழி போகணுமான்னு யோசிச்சு. இல்லை பாருங்கள் அங்கங்கேயா ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டில் நான் வாழ்ந்தா எவ்வளோ ஒரு சொர்க்கமாக இருக்கான் மச்சான். இந்த ஸ்கூலை லைட்டாக இது பண்ணிடும். மலையில் யார் இறங்கியாச்சு. ஆனால் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்லெல்லாம் படிக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கேன்னா அந்த ஸ்கூலு நேம் வந்து சென்ட் அந்தோனி ஹை ஸ்கூலு. காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா ஸ்கூலு. புனித அந்தோனியார். கீழே போயிருப்பான சாய் குடிக்கிறது பெரிய ஒரு கடை எனக்கு. சர்ச்சை வேறு எப்படி இருக்குன்னு சுருளோடு அழகான ஒரு கடைக்கு வந்துருக்கேன் சாப்பிடைக்கு. இப்போ எங்கள் ஊரில் நம்மளோட ஃபேவரட் எப்பயுமே புரோட்டா தான். புரோட்டாயும் பீஃபாக இருந்தால் சப்பி விட்டுரும் தெரியுமா நம்ம எல்லாம். கன்னியாகுமரியோட ரொம்ப ஃபேமஸ் இதுதான். மயக்கிற கிழங்கு மீன். கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நாங்கள் நல்ல இவரு தான் நம்ம இந்த ஹோட்டலோட ஓனரு. ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாளாச்சுண்ணா? 3 மாதம் தான் ஆச்சு. செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த சுருளோடு பக்கம் வந்தால் இந்த கடைக்கு மறக்காமடி வந்துட்டு போங்க. இது கரெக்டாக இருந்தால் குலசேகரம் ஒரு அந்த ரோடு கட்டாகிற அந்த ஜங்ஷன்லேயே இருக்குது இந்த கடை. ஓகேண்ணா. நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. வீட்டு சாப்பிட மாதிரி இருந்துச்சு. மீன் கிழங்கு புரோட்டா தோசை ஆம்லேட்டு சாயா அடிச்சு விட்டாச்சு. சூப்பராக இருந்து அசல் வீட்டு சாப்பாடு தான். இனி மறுபடியும் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். எனி ரைட்டு. ஓகே ஓகே தேங்க்ஸ் அண்ணா. ஓகே ஓகே ஓகே. என்ன மச்சானா யாது எங்களுக்கு அந்த கடைக்காரர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து விட்டார். எதுனா இந்த அன்னாசி பழம் அதுக்கப்புறம் இந்த கிழங்கு மீன் சாயா இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. எங்களை வைக்க இல்லை கைஸ். ஆமாம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு இளநீ கிடச்சி. நீங்கள் அதையும் பாருங்க. ஒரு இளநீ கிடச்சி வர்ற வழியில். இளநீ ஆனால் ஒரு சின்ன ஒரு மழை இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான் தெரியல. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு சின்ன மழை இருந்துட்டு தான் இருக்குது. இந்த ஏரியாவில் எப்பவுமே மழை இருக்கும். நம்ம அந்த சித்திரங்கோடு பார்டர் வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம பாய் गाइस. ஓகே ஓகே டாடா பை பை see you. ஓகே சரி பை பை பை. இந்த விளாக் இதோட முடிந்தது. சரி இந்த விளாக் இதோட முடிச்சிடலாம். பாருங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஆனால் நிஜமாவே எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப் போட்டது நாங்கள் 2 பேர். அதுக்கப்புறம் 5 பேர் ஆகிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் செம ஜாலியாக இருந்துச்சு. இனி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கன்னியாகுமரி ஜெம்முங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியவே தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஹிடன் பிளேஸு. ஏன்னா இங்கெல்லாம் வந்து டூரிஸ்ட்காரங்களுக்கு அலோடே கிடையாது. இது இங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து
வர்றது போகிறதுக்கெல்லாம் பெர்மிஷனு. ஏன்னா இதெல்லாம் எஸ்டேட், எல்லாமே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, எதுவுமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஓகே டன். ஓகே நண்பா, சரி.